ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியலோட ஹீரோ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக இன்ஸ்டாகிராம் பக்கமே ஆளே இல்லாமல் இருந்துட்டு இருந்தார். மறுபடியும் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்திருக்காரு. நம்மளோட வினோத் பாபு இன்றைக்கி புதுசாக ஒரு ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அநேகமாக அது விஜய் தாரா அவங்களும் இருக்கவே அவங்க போஸ்ட் பண்ணவே கொலாபரேஷனில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரீல்ஸ். இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சாங்கு கனிமா சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்க்கு தான் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட தாராவும் அதே மாதிரி நம்மளோட வினோத் பாபுவும் சேர்ந்து. அப்கமிங் அண்டா காக்கசம் ஷோவுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க போல இருக்குது. அங்கே வந்து இந்த ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ரீல்ஸை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென்றல் வந்து என்னை தொடும் மறக்கவே முடியாத ஒரு சீரியல். வினோத் பாபு பவித்ராவோட காம்போவில் 2 பேருமே இப்போ புது சீரியல் எதுவும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புது ப்ராஜெக்ட்டும் பண்ணுற மாதிரி தெரியல. அப்கமிங் தென்றல் வந்து என்னை தொடும் சீசன் 2 பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மளோட பவியும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கேன். இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்கமிங் சீசன் 2 பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வினோத் பாபுவோட லுக்கெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான லுக்கில் தான் இருக்கார். மேபி நியூ சீரியலோட அப்டேட் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.